ஹாய்! சம்மர் வந்துச்சு. சம்மர்னாலே என்ன மாங்காய் தான். ஸோ மாங்காய்ல இந்த நேரத்தில நம்ம மாங்காய் ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஸோ இந்த மாங்காய் ஊறுகாய் கிளிமூக்கு மாங்காய்ல தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ மாங்காவை சின்ன சின்ன பீசஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதை 1 ஹவர் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, உப்பு இது 2யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துட்டு அதை நான் உரலில் பொடி பண்ணுறேன். மிக்சியில் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு பொடி ஆகாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, அதில் உளுந்து பருப்பு இல்லாமல் நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பெருங்காய பொடி சேர்த்துக்கிறோம். சில பேர் அந்த மாங்காயிலே மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பெருங்காய பொடி சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மாங்காய் கலவையை இதில் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரை பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கடுகு, வெந்தய பொடியை நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இது நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மர் முடிஞ்சும் மாங்காய் ஊறுகாய் நம்ம சாதத்துக்கோ, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மெத்தட் எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. See you. Bye bye.